ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். யோசுவாவும் காலேபும் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறார்கள். கர்த்தரால இது முடியும், நம்ம ஈஸியா சுதந்தரிப்போம். ஏன்னா நமக்கு முன்பாக போகிறவர் யாரு? கர்த்தர் தான். நான் போய் யுத்தம் பண்ண போறது கிடையாது, எனக்காக யுத்தம் பண்ண போறது கர்த்தர் தான். ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க எகிப்தியருக்கு அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்தின் சேனைக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்றத காலேபும் யோசுவாவும் பார்த்து அதை உள்வாங்கி கொண்டார்கள். மற்றவங்களுக்குலாம் அது உள்ள இறங்கல. இவங்களுக்கு எது மட்டும் தான் இறங்கி இருக்கு? பின்னான காரியங்கள், முந்தின காரியங்கள், பூர்வமான காரியங்கள். எகிப்துல நான் எப்படி இருந்தேன் அந்த காரியங்கள் மட்டும்தான் அவங்க இருதயத்துல பதிஞ்சிருக்கே தவிர, நடுவுல கர்த்தர் அவங்களுக்கு எவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சு இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்ற அந்த காரியங்கள், அந்த புதிய காரியங்கள் இவர்களுடைய இருதயத்துல இறங்கவே இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு மோசே இடத்துல? பூமியில எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, இதுவரைக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு செய்வேன், உனக்கும் ஜனங்களுக்கும் செய்வேன், மற்ற ஜனங்கள் காணும்படியாய் செய்வேன், இதுவரைக்கும் நடந்திராத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ அதெல்லாம் என்ன? புதிய காரியம். அந்த புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு சொன்னா நாம விசுவாசமா பேசணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு, கர்த்தர் இதை எனக்கு செய்வார், நான் இந்த இடத்துக்கு போவேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கும், எனக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும், நான் பொருளாதாரத்துல உயருவேன், நான் தாழ்ந்து போவதில்லை, என்னை கர்த்தர் தலையா இருக்கதான் அழைச்சிருக்கிறாரு, நான் வாளா இருப்பதில்லை, கர்த்தர் என்னை மேலா இருக்கதான் அழைத்திருக்கிறார், நான் கீழா இருப்பதில்லை, கர்த்தர் என் கடன் தொல்லைகளை எல்லாம் நீக்கி போடுவார், எனக்கு கடன் பிரச்சனை இல்லை, கர்த்தர் என் களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புவார், எனக்கு குறைவில்லை, கர்த்தர் என் தானியத்தை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார், எனக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அதை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். புதிய காரியம் செய்ய போகிறார் கர்த்தர் எனக்காக, அந்த புதிய காரியத்தை நான் நோக்கி பார்க்கணும், அந்த புதிய காரியத்தை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி அதை நோக்கியே உங்களுடைய எண்ணம் இருக்கணுமே தவிர பின்னான காரியங்களை நோக்கி இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் பஞ்சத்துல இருந்தேன், இப்போவும் பஞ்சத்துல தான் இருப்பேன், இதுக்கு முன்னாடி நான் கஷ்டத்துல இருந்தேன், இப்போ எனக்கு கஷ்டம் வரும், இதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ சோகம் இருந்தது, இப்போவும் சோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பழைய காரியங்களையே யோசித்து கொண்டிருந்தால் புதிய காரியங்களை நம்மளால சுதந்தரித்து கொள்ள முடியாது. இப்போ எப்படி இஸ்ரவேல் மக்களால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துக்கு அவங்களால போக முடியாம வனாந்திரத்திலே மரித்து போனார்களோ, அது போல நம்மளால என்ன பண்ண முடியாது? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த புதிய காரியத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாது. நம்மளும் புலம்பிகிட்டே இருந்தா, பின்னானவைகளை நினைத்து கொண்டிருந்தால் நம்ம இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறோமோ அதே நிலைமையில தான் இருப்போம். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நீங்க மேலே வரணும்னு சொன்னா, உங்கள் பொருளாதாரத்துல எந்த இடத்துல நீங்கள் குறைவுபட்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்கள் குறைவுகள் நிறைவாகணும்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற புதிய காரியத்தை நோக்கி பார்க்கணும், அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அப்பதான் கர்த்தரால கூட கிரியை செய்ய முடியும். கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவங்க அதுக்கு இடம் கொடுக்கல. அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க இருதயமும் அதுக்கு இடம் கொடுக்காதனால அவங்களால போக முடியல. அதனால உங்களுடைய வார்த்தைகளும் உங்கள் இருதயமும் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். அப்படி நம்ம இடம் கொடுக்கும் போது தான் நம்மளால கர்த்தர் சொன்ன காரியங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லாட்டி நம்ம எப்பவும் போல கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் இருக்க வேண்டியது தான். அதனால உங்கள் இருதயத்தை புதிதாக்குங்கள். முதல்ல நம்ம இருதயத்தை புதிதாக்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைக்கும்போது அந்த காரியங்களை நம்ம சுதந்திரித்து கொள்வோம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த நான் என்னுடைய மேன்மையெல்லாம் நான் லாபமே இல்லை, அதெல்லாம் லாபம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் லாபம் இல்லை, அதெல்லாம் நஷ்டம் என்று இன்றைக்கு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவு இருக்குல்ல, அதை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுகிறேன். அந்த அறிவில் பழைய காரியங்களை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுனால இதெல்லாம் எனக்கு நஷ்டமாக தோணுது. கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலைன்னா இன்னமும் நான் என்னுடைய பழைய காரியங்களெல்லாம் தான் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பேன். கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுனால நான் பழைய காரியங்களை நஷ்டம் என்று எண்ணுகிறேன்.
கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவையெல்லாம் எந்த லாபமும் இல்லை, எல்லாம் நஷ்டம் என்று கூறுகிறார் இந்த பவுல். ஏன்னா பவுல் கிறிஸ்துவை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறார். தன்னை மறந்து விட்டார். நான் யாருன்றதை மறந்துட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்து யார் அப்படின்றத அவர் ஃபோக்கஸ் பண்ணி அதையே முழுவதுமாய் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். கிறிஸ்து யார், அவர் எதுக்காக வந்தார், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார், அவரை குறித்து பழைய ஏற்பாடு முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அதையே திரும்ப திரும்ப யோசித்து தியானித்து அவர் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார். கிறிஸ்துவை பற்றியே அதிகமாக போதிக்கிறார். அதை பற்றி யோசிக்கிறார். இன்னும் அதிகமாக யோசிக்கிறார். ஏன்னா தன்னை குறித்து எண்ணி மேன்மை பாராட்டுதல் எந்த லாபமும் இல்லை. நம்மளை பற்றி மற்றவங்ககிட்ட 4 பேர்கிட்ட சொல்கிறதுனால எதனா லாபம் இருக்கா? நான் யார் தெரியுமா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடன்னு தெரியுமா, நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் சொல்கிறதுனால எதனா லாபம் இருக்கா? எதனா பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்துவை குறித்து நம்ம பேசும்பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தை மக்களுடைய இருதயத்துக்குள்ளே போகும்போது அவங்களுக்குள்ள அந்த வாழ்க்கை மாற்றப்படும். அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டால், நீங்கள் சொன்னீங்கல்ல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, அப்போது அந்த வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து போகிற அந்த வார்த்தை உங்களுக்கும் பலனை தரும், கேட்கிறவர்களுக்கும் பலனை தரும். இதனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதனால் பலனும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கிறிஸ்துவை குறித்து பேசுவதன் மூலம் உங்களுக்கு பலன் உண்டு. நம்ம குறித்து பேசுவதனால எந்த பலனும் இல்லை. அதை தான் இங்கே சொல்ல வராரு. என்னை குறித்து மேன்மை பாராட்டுவதில் எந்த லாபமும் இல்லை. ஆனால் இதுவே நான் கிறிஸ்துவை குறித்து பேசும்பொழுது, கிறிஸ்துவை குறித்து தியானிக்கும் பொழுது எனக்கு அது லாபமாக இருக்கிறது. 9ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. இவர் இப்போ கிறிஸ்துவை அறிந்தது பிறகு கிறிஸ்துவை அதிகமாக தியானிக்கிறார். அதிகமாக தியானித்ததுனால என்ன விளங்கி கொண்டார்? இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதன் மூலமாக ஒருவன் தன்னுடைய சுய நீதியை அடைய முடியாது. சுயநீதின்றது வேஸ்ட்டு. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால ஒருவன் தன்னுடைய சுய நீதியை தேடுகிறான். எல்லாரும் எப்படி தான் இருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை, ஏன்னா அப்படி தான் ஆதியில் கடவுள் கொடுத்து வச்சுருந்தார் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், அப்போ தான் நீ கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்ப சொல்லி. அப்போது நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதில் ஒருவன் தன்னுடைய சுய நீதியை தேடுகிறான். ஆனால் இதுக்கு முன்னாடி பவுல் அப்படி தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த நியாயப்பிரமாணத்தினால சுயநீதியை அடைய முடியாது. நியாயப்பிரமாணத்தை எவ்வளோதான் சரியான விதத்தில் கடைப்பிடித்தாலும் அந்த சுயநீதியை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதனால் எந்த லாபமும் இல்லை. நம்ம முயற்சி பண்ணி என்னதான் நியாயப்பிரமாணத்தை செய்யணும்னு நினச்சாலும் நம்மளால் செய்யவும் முடியாது. அதனால் எந்த லாபமும் இல்லை. இப்போது கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தினாலே, இப்போது இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, நான் நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டிருந்தேன், ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை பற்றி கொண்டேன். இதனால் என்ன தெரியுது அவருக்கு? கிறிஸ்துவை பற்றி கொண்ட அந்த விசுவாசம்தான் தேவனிடத்தில் நம்மளை நீதியாக கருதப்படும். அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நம்மளை நீதியாக எண்ணப்படும். ஏன்னா ஆபிரகாம் கூட விசுவாசத்தினால தான் நீதிமானாக எண்ணப்பட்டான். அவன் தன்னுடைய சொந்த கிரியையினால நீதிமானாக்கப்படவில்லை. அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து செய்ததுனால நீதிமானாக எண்ணப்பட்டான். கர்த்தர் சொல்றார் இல்லையா, அவன் என்னுடைய நியாயங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் எல்லாவற்றையும் கை கொண்டான், கீழ்ப்படிந்தான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான்னு ஈசாக்கு கிட்ட சொல்றாரு கர்த்தர். உன் தகப்பன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய நியாயப்பிரமாணங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை எல்லாவற்றையும் கை கொண்டபடியினால அவன் நீதிமானாயிருந்தான். அன்னைக்கு அவ்வளோ நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனாலும் கர்த்தர் அதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் கேட்டு அப்படியே உள்வாங்கி மனதார அந்த காரியங்களை செய்தான். இன்றைக்கும் நம்ம அப்படி தான் செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது சொன்னாருன்னு சொன்னால் அதை அப்படியே விசுவாசித்து நம்ம கீழ்ப்படிந்து அதை செய்யும் பொழுது கர்த்தர் அதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறார். ஆனாலும் நம்ம யார் மூலமாக தான் நீதிமானாக்கப்படுகிறோம்? கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நம்மளுடைய சொந்த கிரியை அல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். என்னுடைய கிரியையினால் அல்ல,
நான் என்னுடைய கிரியையினால் நீதிமானாக்கப்படவில்லை, தேவனுடைய கிருபையினாலே நீதியை உடையவனாயிருக்கிறேன்.